வணக்கம் உறவுகளே. வலி சுமந்த மண்ணில் நம்பிக்கையின் தொழிலாக வறுமையும் சவால்களையும் கடந்து உழைப்பால் உயர துடிக்கும் முல்லைத்தீவு மக்களின் ஒரு புதிய முயற்சி. முல்லைத்தீவு மாவட்டம் தான் எனக்கு பிடித்த மாவட்டம் என்றால் அந்த வளங்கள்ல நீர்வளம், மண் வளம், எல்லா வளமும் நிறைந்தது. இது 25 மாவட்டங்கள் எங்களுடைய நாட்டின் ஆக வறுமை கூட்டது இப்போ முல்லைத்தீவாக தான் இருக்கு. ஏன் அது எங்களுக்கு ஒரு பலமான ஒரு வளங்கள் இருந்தும் ஏன் அது இருக்க வேணும், அதை நீக்க வேணும்ன்றதான் மேலே எங்களுடைய ஏன் அது மேலே வர வேணும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எமது மாவட்டத்தை முன்னேற்றவும் எமது மக்களின் கைவினை திறனுக்கும் உள்ளூர் உற்பத்திகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவும் உருவானதுதான் இந்த மேட் இன் முல்லை விற்பனை நிலையம். இன்று இந்த மேட் இன் முல்லைத்தீவு ஆனது இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு முயற்சியாக பார்க்கலாம். இந்த பிரதேசத்துக்கு திருமருகண்டி, ஒடுசுதான், புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, அதே நேரம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மலையக மாகாணங்கள், இந்த பிரதேசங்களிலேயே இந்த விதமான தனித்துவமான ஒரு பொருட்கள் அந்த பிரதேசங்களுக்கான ஒரு அடையாளம் படுத்தி உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஏனைய மார்க்கெட்ஸ், குளோபல் மார்க்கெட்ஸ்க்கும் கொண்டு செல்லலாம். பொருளாதார அபிவிருத்தியை ஒரு வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைது. இது தனியே ஒரு மேட் இன் முல்லைத்தீவு என்கின்ற ஒரு விற்பனை நிலையத்தை திறக்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டும் அல்லாமல் இது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு ஒரு வெட்டுமுகமாக, அதனுடைய அபிவிருத்திக்கு ஒரு மைல்கல்லாக இது அமைகிறது. ஒரு மிகவும் ஒரு மனதுக்கு ஒரு இனிய ஒரு விடயம். இவை வெறும் பொருட்கள் அல்ல, போரினால் அவயங்களையும் சொத்துக்களையும் இழந்த எம் மக்களின் தன்னம்பிக்கை. ஆரோக்கியமான தரமிக்க எமது மண்ணின் உற்பத்திகள் இப்பொழுது ஒரே கூரையின் கீழ். இந்த போர் காலத்துக்கு பிறகு இங்கே பல குடும்பங்கள் வாழ்வாதார வசதிகள், பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அந்த அவர்களுடைய சமய, சமூக, கல்வி மேம்பாட்டுக்காக அந்த தூர நோக்கத்தோடு தான் இந்த கட்டிடத்தை அமைத்தோம். இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பங்கு பெற்றினது நல்ல ஒரு உறவுகளையும் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் ஒரு நெட்வொர்க் கொண்டங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இதுகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட முடிவு பொருட்களை மேட் இன் முல்லைத்தீவு கூடாக விற்பனை செய்வதன் மூலமாக எங்களோட விற்பனையை நாங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எங்களுக்கு ஒரு தேவையான விஷயத்தை எங்களோட மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த வேலை திட்டத்தை உண்மையில இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மைல்கல்லாகவே இது இருக்கின்றது. உண்மையில அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த மேட் இன் முல்லைத்தீவு மாதிரி எல்லா மாவட்டங்களையும் இது அமைக்கப்படுமையானால் நிச்சயம் எங்கட இந்த கடந்த கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட எங்கட போல மாற்றுத்திறனாளி சார்ந்த வேலை திட்டம் உற்பத்திகள் நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் எங்கட மாற்றுத்திறனாளிகள உற்பத்தியை இதன் ஊடாக, அதாவது இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரியாத்தை மற்ற மேட் இன் முல்லைத்தீவின் ஊடாக எங்கட உற்பத்தி சார்ந்த பொருட்களையும் சந்தைப்படுத்தி அவங்களுக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு லொகேஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அவைகளுக்கு எல்லாம் இந்த பொருள் அங்கே கனவேருக்கு இப்ப நான் வேண்டிக் கொண்டு போறதுல முக்கியமான சாமான் இந்த நாவல் பழ கொட்டை பவுடர். அதை பற்றி கனவேருக்கு அங்கே தெரியாது. எல்லாரும் சுகருக்கு குளிசைகள் தான் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குளிசைகள் சில நேரம் இப்படியான பொருட்களையும் தான் பார்மசூட்டிக்கல் கம்பெனியும் செய்வாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் உண்மையாவே நல்ல ஒரு விஷயம். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தொப்புள் கொடி உறவுகளின் துயர் துடைக்க கனடிய தமிழ் பேரவை முன்னெடுத்திருக்கும் இந்த உன்னத பணி பாராட்டுக்குரியதாகும். இது பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குகிறது. இங்கே உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்காக கனேடிய தமிழர்களாகிய நாங்கள் எங்களாலான ஒத்துழைப்பையும் முழுவிதமான ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இதோ இவ்வளவு அழகான உற்பத்திகளை மற்றும் இது தவிர துணி வகைகள் தவிர சாப்பாட்டு பொருட்கள், எண்ணெய் வகைகள் மற்றும் அனைத்து உள்ளூர் உற்பத்திகளும் இங்கே இருக்கின்றன. கனடிய தமிழர் பேரவையின் ஈழத்தமிழர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டு முயற்சிகளின் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்த மேட் இன் முல்லைத்தீவு முன்னெடுப்பு முல்லைத்தீவிலே அதன் முதலாவது கிளையை கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு அது தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்துள்ள முருகண்டி A9 பிரதான தெருவிலே இந்த
உணவகமும் காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உயர்தரமான சைவ உணவுகள் இங்கே வழங்கப்படும். இதை ஒரு இந்த இடத்துக்கு தேவையாக கருதினபடியினால் ஒரு கிளீனான துப்புரவான ஒரு மனசுலகூட வசதியும் இங்கே இருக்கும். இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நிறைய உற்பத்தி செய்யணும், ஆனால் அதை காட்சிப்படுத்துவதற்கான காட்சி அறைகள் இல்லை. இந்த காட்சி அறை இங்கு அமையப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிதி வழங்கின நிதி அனுசரணையாளர்களும் இந்த கட்டிடத்தினையும் இந்த இடத்தினையும் எங்களுக்கு தந்த இந்து மாமன்றத்தினருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். உள்ளூர் உற்பத்தி பொருட்களை மேம்படுத்தவும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருளாதாரத்தையும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற முக்கிய நோக்கை அடிப்படையாக கொண்டு இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கனடிய தமிழர் பேரவை வடக்கு கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு நடுவத்துடன் இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுத்து வருகின்றது. இங்கே பல உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் வாங்குவதோடு அந்த உற்பத்தியாளர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் இது ஒரு நடுநிலையமாக செயற்பட இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இத்தகைய முயற்சிகளை வேறு மாவட்டங்களிலும் வேறு ஊர்களிலும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே கனடிய தமிழர் பேரவையின் மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. மண்ணின் உற்பத்திகளை ஆதரிப்போம், எமது மக்களின் வாழ்வை உயர்த்துவோம். வாருங்கள் மேடின் முல்லை விற்பனை நிலையத்துக்கு.